சமகால விந்தை செய்திகள். பாகம் 95. கோமாவிலிருந்து மீண்டபின் சீன மொழியில் பேசும் ஆற்றலை பெற்ற இளைஞர். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வாகன விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட பின் திடீரென சரளமாக சீன மொழியை பேசும் ஆற்றலை பெற்றுள்ளாராம். 22 வயதான மெக் மொஹான் எனும் இந்த இளைஞர் அவ்விபத்துக்கு முன் மண்டரின் எனும் சீன மொழியை பாடசாலையில் சிறிது காலம் கற்றிருந்தாலும் ஒருபோதும் அதில் சிறப்பாக பேசும் ஆற்றலை அவர் பெற்றிருக்கவில்லை. ஆனால் கோமாவிலிருந்து எழுந்தவுடன் அருகிலிருந்த தாதியிடம் மண்டரின் மொழியில் அவர் பேசினாராம். பின்னர் கடதாசி ஒன்றையும் பேனாவையும் வாங்கி மண்டரின் மொழியில் தனது பெற்றோருக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தாராம். பென் மெக்மோகன் திடீரென சீன மொழியில் தேர்ச்சி பெற்றுள்ளமை அவரின் குடும்பத்தினரையும் மருத்துவர்களையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியுள்ளது. நான் மண்டரின் மொழியில் பேசுவதாக எண்ணி பேசவில்லை, அது இயற்கையாக தான் வந்தது என மெக்மோகன் கூறுகிறார். சுமார் 3 நாட்களின் பின்னர் அவர் வழக்கம் போல் ஆங்கிலத்திலும் பேச ஆரம்பித்தார். மெல்போர்னை சேர்ந்த மெக்மோகன் ஆராய்ச்சிக்காக சீனாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் வர்த்தக துறையில் கற்று வருவதுடன் சீன மொழி தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றில் அறிவிப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றார். கோமாவிலிருந்து மீண்டபின் அந்நிய மொழிகளில் பேச ஆரம்பித்த முதல் நபர் பென் மெக்மோகன் அல்லர். 2010ஆம் ஆண்டு குரோஷியாவை சேர்ந்த 13 வயதான சிறுமி தனது தாய்மொழிக்கு பதிலாக ஜெர்மன் மொழியில் பேசும் ஆற்றலை பெற்றாள். கடந்த வருடம் அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் உணர்விழந்து சுயநினைவு திரும்பியவுடன் ஸ்வீடன் மொழியில் சிறப்பாக பேசும் ஆற்றலை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகா, அது எப்படி கோமாவில் இருந்து சுயநினைவுக்கு வரும்போது அந்நிய மொழியை பேசுவது? ஏதோ இருக்கிறது என்று தெரிகிறது, அதுதான் என்ன என்பது புரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். கோமாவில் இருந்து மீள்கிறவர் ஒரு நாள் தமிழும் பேசலாம். முன்னாள் காதலியுடன் 10 மாதங்களில் 21,807 தடவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட காதலன் கைது. பிரெஞ்சு நபர் ஒருவர் தனது முன்னாள் காதலிக்கு 10 மாதங்களில் சுமார் 21,807 தடவை தொலைபேசி அழைப்பு விடுத்தமை மற்றும் SMS அனுப்பிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சின் தென் பிராந்தியத்தை சேர்ந்த இந்நபரும் அவரின் காதலியும் 2011ஆம் ஆண்டு பிரிந்துவிட்டனர். ஆனால் அதன் பின்னரும் அடிக்கடி தொலைபேசி அழைப்பு விடுப்பதுடன் பெரும் எண்ணிக்கையிலான SMSகளையும் அவர் அனுப்பி வந்துள்ளார். அப்பெண் தனது தொலைபேசியில் மேற்படி நபரின் இலக்கத்தை தடை செய்தால் அப்பெண்ணின் பெற்றோரின் இலக்கத்துக்கோ வேலை தளத்துக்கோ தொடர்பு ஏற்படுத்துவதையும் அந்நபர் வழக்கமாக கொண்டிருந்தாராம். தனக்கு SMS அனுப்ப வேண்டாம் என அப்பெண் கூறிய போதிலும் அந்நபர் தொடர்ந்து பல மாதங்களாக SMS அனுப்பியபடியே இருந்துள்ளார். அதையடுத்து அப்பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். 10 மாத காலத்தில் அந்நபர் தனது முன்னாள் காதலிக்கு 21,807 தடவை அழைப்பு விடுத்துள்ளார் அல்லது SMS அனுப்பியுள்ளார் என்பது கண்டறியப்பட்டது. அதாவது சராசரியாக ஒரு நாளுக்கு 73 தடவை அந்நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்பெண்ணின் வீட்டில் தான் மேற்கொண்ட திருத்த வேலை ஒன்றுக்கான பணம் வழங்கப்படவில்லை எனவும் அதனால் குறைந்தபட்சம் நன்றியாவது கூறுமாறு அப்பெண்ணிடம் கூறியதாகவும் அந்நபர் தெரிவித்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி மேற்படி நபருக்கு 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 மாத சிறை தண்டனையும் 1000 யூரோ அபராதமும் விதித்துள்ளார். அடடா, பிரிந்துவிட்டால் இதற்கு திருப்பி அழைப்பு? வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு கோல் எடுப்பதிலேயே இவர் காலத்தை கழித்தாரோ தெரியவில்லை. நன்றாகவே மெனக்கெட்டிருக்கிறார் மனிதன். எஞ்சியது 1000 யூரோ தண்டப்பணமும் 10 மாத சிறை தண்டனையும் தான். இது தேவையா இவருக்கு? போலீசாரிடம் தானாகவே முன்வந்து கைதான சாரதி. அமெரிக்காவில் உள்ள ஒரு வேன் சாரதி தான் அதிகமாக மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டியதாகவும் அதனால் தன்னை கைது செய்யும்படி போலீஸ் நிலையத்தில் அவராகவே சென்று கைதாகியுள்ளார். 20 வயதான ராபர்ட் எல்பிராக் என்பவர் ஒரு வேன் சாரதி. இவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று தான் அதிக அளவு மது அருந்துவிட்டு வேனை ஓட்டியதாகவும் கடந்த 2 மணி நேரமாக சரணடைவதற்காக போலீஸ் நிலையத்தை தேடி அலைவதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது தான் இன்று காலையில் அளவுக்கு மீறி மது அருந்துவிட்டதாகவும் இதே போதையில் வேனை ஓட்டினால் ஏதாவது விபத்தில் சிக்கி எனக்கு அல்லது மற்றவர்களுக்கோ ஆபத்து நேரிட வாய்ப்பு இருந்ததால் தான் போலீசில் சரணடைய முடிவு செய்ததாக கூறியுள்ளார். சாரதியின் நேர்மையை போலீஸ் அதிகாரி பாராட்டினாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவருக்கு 2 மாத சிறை தண்டனை அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஆஹா, இவரும் வழியே போய் வம்பில் மாட்டிக்கொண்டாரா? ஆனாலும் இவர் அநியாயத்துக்கு மிக நல்லவராக இருக்கிறார். எப்படி இப்படி? நேர்மையான மனிதன், ஆனாலும் சட்டம் சும்மா விடுமா? கடலுக்கடியில் உணவு உண்ணும் பாக்கியம். சீனாவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று கடலுக்கடியில் மீன்களுடன் இணைந்து உணவு உண்ணும் பாக்கியத்தை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது. அதிர்ஷ்டம் நிறைந்த வாடிக்கையாளர்கள் மெழுகுவர்த்திகளின் ஒளியில் அமர்ந்து கொண்டு சுற்றி வர மீன்களை பார்த்து கொண்டு உணவு உண்ண முடியும். வாடிக்கையாளர்களுக்கு வித்தியாசமான அனுபவம் ஒன்றை கொடுப்பதற்காக நீருக்கடியிலான சுரங்கம் ஒன்று சீனாவில் டியாங்ஜங் கடலில் அமைக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் உள்ளே இருக்க அதனை சுற்றி கண்ணாடியிலான கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கூடாரத்தின் வெளியே மீன்கள், கடல் ஆமைகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விருந்தளிக்கின்றன. இதேவேளை இந்த வாடிக்கையாளர்களுக்கு இசை விருந்தும் வழங்கப்படுகின்றது. கடலுக்கடியில் இருவர் இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டு இசை வழங்கிய வண்ணம் உள்ளனர். சீனா மற்றும் வியட்நாமில் கொண்டாடப்படவுள்ள இலையுதிர்கால விழாவை முன்னிட்டு இந்நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடடா, மீன்கள், கடல் ஆமைகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விருந்தளிப்பது என்பது எப்படி போனாலும், நடுக்கடலில் அம்போ என்று இப்படி இருக்கும் போது வாடிக்கையாளர்கள் கடல் வாழ் உயிரினங்களுக்கு விருந்தாகாமல் இருந்தால் சரிதான். உயிர் பயம் ஒரு புறமாக இருந்தாலும் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறது. கணவனை கொன்ற அமெரிக்க பெண்ணுக்கு 75வது வயதில் ஆயுள் தண்டனை. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன் தன் கணவனை கொன்ற அமெரிக்க பெண்ணுக்கு தற்போது அவருடைய 75வது வயதில் ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 1975ஆம் ஆண்டு செய்யன் பகுதியில் வசித்து வந்த போது தனது 25 வயது கணவனை சுட்டுக் கொன்ற இவர் அட்டை பெட்டியில் பிரேதத்தை போட்டு ஒரு சுரங்கத்தின் அருகே வீசிவிட்டு ஏதும் தெரியாதவர் போல் இருந்துள்ளார். எப்படியோ இந்த வழக்கில் மோப்பம் பிடித்துவிட்ட அமெரிக்க போலீசார் தற்போது 75 வயதாகும் அலைஸ் என்ற மூதாட்டியை கைது செய்து வியோங்மிங் மாநில நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வீட்டில் அழுது கொண்டிருந்த 2 வயது மகளை கொல்வதற்காக கணவன் பாய்ந்ததால் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கொலையை செய்துவிட்டேன் என்று அவர் அளித்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் தயாராக இல்லை. தற்போது 4வது கணவர் என உட்டேன் என்பவருடன் அலைஸ் வாழ்ந்து வருகிறார். இந்த உட்டேன் தனது முதல் மனைவி மற்றும் 2 மகன்களை கொன்ற வழக்கை சந்தித்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. போதுமான சாட்சியங்களுடன் குற்றம் நிரூபணம் ஆனதால் அலைஸுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த வயதில் ஆயுள் தண்டனையா? ஆயுள் முடியும் நிலையில் இருக்கும் இவருக்கு எதற்கு ஆயுள் தண்டனை? சும்மாவே விடலாமே. ஆனாலும் பெண்ணுக்கு தைரியம்தான். கணவனை கொலை செய்துவிட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறாரே, 40 ஆண்டுகள் வாழ்வை அனுபவித்திருக்கிறாரே, இனி என்ன? தண்டனை கொடுத்து என்ன பயன்? அழகியை மணக்கும் வீராங்கனை. மகளிர் டென்னிஸ் ஜாம்பவானாக திகழ்ந்த மார்டினா நவ்ராட்டிலோவா ரஷ்யாவைச் சேர்ந்த முன்னாள் அழகியை திருமணம் செய்து கொள்ள உள்ளார். 57 வயதாகும் நவ்ராட்டிலோவா எடுத்துள்ள இந்த முடிவு சிலரை ஆச்சரியத்திலும் சிலரை ஆத்திரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. மகளிர் டென்னிஸ் உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக விளங்கிய மார்டினா ஓரினச் சேர்க்கை பிரியையாவார். ஜூடி நெல்சன் என்ற பெண்ணுடன் ஒன்றாக வாழ்ந்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட மார்டினா 1991இல் அவரை விட்டு பிரிந்தார். தற்போது மார்டினா நவ்ராட்டிலோவாவுக்கு 57 வயதாகின்றது. மீசை நரைத்தாலும் ஆசை நரைக்காது என்ற கதையாக மீண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய மார்டினா முடிவு செய்துள்ளார். ரஷ்யாவின் முன்னாள் அழகியான ஜூலியா லெமிகோவை மார்டினா திருமணம் செய்ய போவதாக அறிவித்துள்ளார். ஜூலியாவுக்கு தற்போது 42 வயதாகிறது. தொழில் அதிபராகவும் உள்ளார். இவ்விருவரும் கடந்த 6 ஆண்டுகளாக ஒன்றாக வசித்து வருகின்றார்கள். இவர்களது நிச்சயதார்த்தம் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் அரையிறுதி ஆட்டத்தின் போது ஸ்டேடியத்தில் வைத்து நடத்தப்பட்டது. டென்னிஸ் போட்டி நடந்து கொண்டிருந்த போது, நான் ஜூலியாவை திருமணம் செய்ய போகின்றேன், இதில் உனக்கு விருப்பமா என்று நவ்ராட்டிலோவா பொது இடத்தில் வைத்து கேட்க வெட்கப்பட்டு கொண்டே ஜூலியாவும் சம்மதம் என்று தெரிவித்தார். இதையடுத்து வைர மோதிரத்தை நிச்சயதார்த்த அடையாளமாக ஜூலியாவின் விரலில் அணிவித்தார் நவ்ராட்டிலோவா. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஓரின சேர்க்கையாளர் திருமணத்துக்கு அனுமதி கிடையாது. இதனால் இருவரும் மியாமியில் தங்கள் திருமணத்தை விரைவில் நடத்தலாம் என்று முடிவு செய்து இருக்கின்றனர். ஆணுக்கு பெண் என்ற நிலை மாறி போச்சு. எதிர்ப்பால் கவர்ச்சி என்பது இல்லாமல் போச்சு. காலம் செய்கின்ற கோலமா, இல்லை ஹோமோன்கள் செய்கின்ற கோலமா? தெரியவில்லை. இன்னும் என்னென்ன கோலங்கள் உலகத்தில் நடக்கப் போகிறதோ. அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த அமெரிக்க பெண்.
ஒரே நேரத்தில் 3 ரயில்களில் அடிபட்ட அமெரிக்க பெண் உயிர் பிழைத்தது எப்படி? அமெரிக்காவில் நியூயார்க் அருகே உள்ள ஒரு நகரில் ரயில்வே தண்டவாளம் அருகே தவறி விழுந்த பெண் 3 ரயில்களை அவரை கடந்தும் உயிர் பிழைத்த சம்பவம் ஒன்று கடந்த வாரம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க் அருகே உள்ள பிராங்க்ஸ் என்ற நகரில் தண்டவாளம் அருகே மேரி டவுனி என்ற 22 வயது பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் திடீரென சமநிலை தவறி ரயில்வே டிராக்கில் கீழே விழுந்தார். விழுந்த வேகத்தில் அவருடைய வலது தோள்பட்டையில் எலும்பு முறிந்துவிட்டது. இதனால் ஏற்பட்ட பயங்கர வலியால் அவரால் ரயில்வே டிராக்கில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. மிக குறுகிய இடத்தில் அவர் ஒதுங்கியிருந்தார். சில நிமிடங்களில் அவரை கடந்து 3 ரயில்கள் சென்றுவிட்டது. முதல் 2 ரயிலில் சென்ற ஓட்டுநர்கள் மேரி டவுனி அடிபட்டு இருப்பதை கவனிக்கவில்லை. ஆனால் 3வது ரயிலின் ஓட்டுநர் ரயில்வே ட்ராக் அருகே யாரோ படுத்திருப்பதை பார்த்து ரயிலை நிறுத்தி மேரி டவுனி அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். 3 ரயில்களாலும் அவருடைய உடலில் ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் அவர் வலியால் துடித்தார். தற்போது நியூயார்க் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மேரி டவுனி சக்கர நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் கூறினார். நேரம் அதுதான் என்றால் அங்கேயே அவர் விதிமுடைய மெல்லிய கீறல் கூட போதும். ஆனாலும் அவருக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து பிழைத்திருக்கிறார். அவர் முடிவு அங்கே இல்லை. இன்னும் காலங்கள் வாழ வாழ்த்துவோம். காலுறைகளை வயிற்றில் சுமந்த நாய். காலுறைகளை வயிற்றில் சுமந்த நாயை பற்றிய சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று போர்ட்லாந்து நாட்டில் பதிவாகியுள்ளது. குறித்த நாயின் வயிற்றில் இருந்த 44 காலுறைகள் சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டுள்ளன. 64 கிலோகிராம் நிறை கொண்ட 3 வயதுடைய நாயின் வயிற்றிலிருந்தே இவ்வாறு காலுறைகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்நாயானது காலுறைகளை கடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த போதும் அவற்றை விழுங்கிவிடும் என்பது தொடர்பாக நாயின் உரிமையாளர்கள் அறிந்திருக்கவில்லை. அண்மையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மேற்படி நாயை அதன் உரிமையாளர்கள் டவுலூயிஸ் விலங்குகளுக்கான அவசர சிகிச்சை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட கதிர்வீச்சு பரிசோதனையின் போது நாயின் வயிற்றில் பருத்தி பொருட்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட 2.5 மணித்தியால சிகிச்சையின் பின்னரே மேற்படி 44 காலுறைகளும் நாயின் வயிற்றிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. நாய்க்கு நேர்ந்த கதி என்ன? சோடியாகவே காலுறைகளை விழுங்கியுள்ளதா? பாதணிகளை விழுங்காமல் இவ்வளவில் போனது போதும். கிடைப்பதை கடித்து உண்பது நாய்களது பிறவி குணம் என்பதால் அது தொடர்பில் உரிமையாளர்களே கவனத்துடன் செயற்பட வேண்டும். நாய் உரிமையாளர்கள் ஜாக்கிரதை. மனைவியின் மறைவுக்கு இழப்பீடு கோரிய கணவன். விமானத்திலிருந்து வெளியேறுமாறு கூறியதாலேயே தனது மனைவி உயிரிழந்தார் என நபர் ஒருவர் 3 விமான நிறுவனங்களின் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தனது மனைவியின் இழப்புக்கு நட்டஈடாக $6 மில்லியன் அமெரிக்க பெற்று தருமாறும் குறித்த நபர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வில்மா சோல்டெஸ் எனும் பெண் 185 கிலோகிராம் உடல் எடை உடையவர். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஹங்கேரியாவில் அமைந்துள்ள அவருடைய விடுமுறை இல்லத்தில் உயிரிழந்துள்ளார். இவர் நீரிழிவு மற்றும் சிறுநீரக நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் நியூயார்க்கில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள பிராங்க்ஸ் எனும் இடத்தை வசிப்பிடமாக கொண்ட இவர் தனது கணவருடன் விடுமுறைக்காக ஹங்கேரியாவுக்கு வந்தபோது விமானத்தில் இருக்கையின் அளவு இவருக்கு போதியதாக இல்லாமையினால் 2 இருக்கைகளை இவருக்கும் 1 இருக்கை குறித்த பெண்ணின் கணவருக்குமாக பதிவு செய்து பயணித்துள்ளனர். இதன் பின்னர் மீண்டும் நியூயார்க்கிற்கு பயணிப்பதற்காக விமான பதிவுகளை மேற்கொள்ள விமான நிறுவனங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்திய போது குறித்த பெண்ணின் நிறையும் உடலின் பருமனும் அதிகம் என்பதனால் இவர்களுடைய பதிவினை அனைத்து விமான நிலையங்களும் நிராகரித்துள்ளன. எனினும் இறுதியாக விமானம் ஒன்றில் இருக்கை ஒன்றை பெற்றுக்கொண்ட போதும் குறித்த பெண் தனது சக்கர கதிரையில் இருந்து விமானத்தின் இருக்கையில் அமர்வதற்கு தடுமாறியதை காரணமாக கூறி அந்த பெண்ணை வெளியேறுமாறு விமானி கூறியுள்ளார். அதனை அடுத்து ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக அந்த பெண் தனது விடுமுறை இல்லத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து தனது மனைவியின் மரணத்துக்கு குறித்த விமான சேவை நிறுவனங்களை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தனது மனைவியின் மறைவினால் ஏற்பட்ட வேதனையின் காரணமாகவே தான் விமான நிறுவனங்கள் மீது $6 மில்லியன் அமெரிக்க நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்ததாக அவரது கணவர் ஜெனோஸ் தெரிவித்துள்ளார். விதி அவர் வாழ்வை முடித்திருக்கிறது. ஆனாலும் இதில் சிக்கியது விமான சேவை நிறுவனங்கள். யார் மீது தப்பு சொல்வது? உடம்பை பார்த்தால் ஏற்றி இறக்க கஷ்டம் என்று தெரிகிறது. என்றாலும் அவருக்குள்ளும் உணர்வுகள், ஆசைகள் இருக்கிறது தானே. கணவர் $6 மில்லியன் பெறுவாரா?
இது நியாயமானதாக தோன்றுகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.